லைக்கா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். மேக்கிங் வீடியோ வச்சுட்டு எல்லாம் ஒரு ப்ரொபகண்டா அதான் அது சும்மா மேக்கிங் வீடியோ சொல்லி கொடுத்தது வந்து அப்படி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அதை கூட ஐயோ அப்படிலாம் நான் அவர்கிட்ட அண்ணன் இப்போ கேட்டேன். நான் இன்னும் இந்த மாதிரி ஒரு செய்தி வருது. அவர் அதை பற்றி ஒன்றும் பண்ணல. அவர் நான் ரொம்ப நல்ல சிறந்த நடிகை, சூப்பராக பண்ணாது, நல்ல நடிகை அப்படிங்க. நான் வந்து அவருடைய கோபத்தை வந்து தப்பாக அடைக்கல. அது அவருக்குமான ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இறந்தப்போ வந்து கதறி அழுத இருக்குது. அக்கா மக்கள் ஏற்றுக்கிட்ட படம்னா நல்ல படம் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? 100 கோடி வசூலாச்சு ஒரு படம், இது நல்ல படம் ஏற்றுக்குவீங்களா? அப்படி கிடையாது. ஒரு படம் எதுக்காக ஓடுதுன்னு யாருக்கும் தெரியாது. சூரிக்கும் ப்ளஸ் அந்த படத்தினால. இதனால வந்து படம் ஓடினதுக்கப்புறம் சசிகுமார் சாருக்கும் அது ப்ளஸ் தானே. சசிகுமார் சாரோட அந்த வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் முக்கியமான தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருக்கக்கூடிய திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். தற்போது வணங்கான் என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளராக இருக்கிறார். இயக்குனர் பாலாவை வைத்து இவர் இந்த படத்தை எடுத்துக்கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும். அதை குறித்து நம்மிடம் பேச இருக்கிறார் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. சொல்லுங்க, வணங்கான் படம் எப்படி இருக்கு, எப்படி வந்துட்டு இருக்கு? முடிஞ்சது, படம் முடிஞ்சது, மிக சிறப்பாக வந்திருக்கு. அப்படிதான் எல்லாருமே சொல்லுவோம். எங்கள் படங்களை மக்கள் பார்த்துட்டு அவங்க என்ன ரிசீவ் பண்ணுறாங்கன்றது. நீங்கள் பொதுவாக தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு ரசிகனாக வந்து பாலாவுடைய டைரக்ஷனை பற்றி என்ன எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து பல பேருக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும். உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்துருக்கு? எனக்கு அவருடைய டைரக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய ரசிகன் தான் உண்மையாக. பட் அவருடைய படங்கள் வந்து நான் விரும்பி பார்ப்பேன், ஆச்சரியம் பெற்றிருக்கேன். இவருடைய கேரக்டரைசேஷனாக எங்கே பிடிக்கிறாரு, எப்படி பிடிக்கிறாரு, யூனிக்காக இருக்குது. மற்ற படத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. அவர் சொல்கிற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து புதுசாக இருக்கும். எங்கிட்ட இப்படிலாம் யோசிக்கிறாருன்ற மாதிரி தோணும். பட் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இந்த படத்தில் அதை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. மிக சிறந்த இயக்குனர். இந்தியாவில் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் வரிசையில் முன்னிலை இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருப்பார். பொதுவாக அவருடைய ஒரு நாள் படப்பிடிப்பு வந்து எத்தனை மணிக்கு தொடங்கும்? ஒரு நாள் ஷூட்டிங் 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு நைட்டு சில நேரம் 1 மணிக்கெலாம் போவார். அப்படிலாம் கிடையாது. அவர் ஷெட்யூல் என்ன போட்டிருக்காரோ, என்ன அன்னைக்கு சீன் எடுக்க வேண்டியதுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஆனால் 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். லஞ்சு தவிர மற்ற டைம் ஸ்பாட்டில் இருப்பார். லஞ்சுக்கு ரூம் போவார், பாத்ரூம் கூட போவார். அதர்வைஸ் வந்து ஸ்பாட்டில் இருப்பார். ஒரு கலைஞர்கிட்ட நடிகைகள்கிட்ட எப்படி நடிப்பை வாங்குறாரு, அவருக்கான திருப்தி. அது நீங்கள் அந்த மேக்கிங் வீடியோ வச்சுட்டு எல்லாம் ஒரு ப்ரொபகண்டா அதான் அது சும்மா மேக்கிங் வீடியோ. அவர் சொல்லி கொடுத்தது வந்து அப்படி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். அதில் அவரோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் நீங்கள் தனித்தனியாக விட்டு நீங்கள் தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்து போகிறாங்க. எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். இடையில கூட ஒரு செய்தி வந்தது, அந்த விவிஎஸ் வணங்கானில் வந்து அந்த பொண்ணை அடிச்சாரு. அந்த பொண்ணு ஐயோ அப்படின்னா நான் அவர்கிட்ட அண்ணன் இப்போ கேட்டேன். நான் இன்னும் இந்த மாதிரி ஒரு செய்தி வருது. அவர் அதை பற்றி ஒன்றும் பண்ணல. அவர் நான் ரொம்ப நல்ல சிறந்த நடிகை, சூப்பராக பண்ணாது, நல்ல நடிகை அப்படிங்க. அந்த கான்ட்ரவர்சி பற்றி அவர் பேசிக்கல. அவர் நல்ல நடிகை, சிறப்பு நடிகை, நல்லா நடிப்பா அப்படின்ற மாதிரி தான் தவிர இதை பற்றி அவர் ஒளி பண்ணிக்கவே இல்லை. அது நடக்கவும் இல்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு செய்தி பாலாண்ணனை சுற்றி அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதான் அவர் ஆடிப்பார் குடிப்பார் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப குவைட்டான சைலண்டாக இருப்பார். இப்போ அவர் எவ்வளோ தூரத்துக்கு சீரியஸான ஒரு படைப்புகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு தாண்டி அவர் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ளவர். எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். நீங்கள் எப்படி அவரை பார்க்க? அது வந்து அவர் உண்மையாக எனக்குமே ஆச்சரியமாக இருக்கும். அவரை பார்க்கும்போது வந்து ரொம்ப சீரியஸாகவே இருப்பார். அப்படி சிரிக்க மாட்டார், அப்படியே ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் படத்தில் பார்த்தா காமெடி இருக்குது. இதுலேயே வணங்கானே ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் காமெடி இல்லை. அது எப்படி யோசிக்கிறாரு என்னன்னு அவருக்குள்ள அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அதை மற்றவங்கள்ட்ட காட்ட மாட்டாரு தவிர அது படத்தில் அவர் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவரோட அந்த காமெடி நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அப்படி சைலண்டாக இருப்பார், பேசவே மாட்டார், சைலண்டாக இருப்பார். பட் படத்தில் அவருக்கு அந்த ஹியூமர் சென்ஸ் எப்படி இருந்தது? நான் படங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் இருக்கீங்கன்னா சீரியஸாக பார்த்துட்டு அவர் படத்தை பார்த்தோம்னா நமக்கு எப்படி யோசிச்சாரு அப்படின்ற மாதிரி தான். இதுலேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா காமெடி பண்ணிருப்பாரு. இப்போ சூர்யா இடத்துல அருண் விஜய் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக, ஒரு கலைஞனாக, நீங்கள் ரசிகனா எப்படி பார்க்குறீங்க? அது சூர்யா சார் உயரம் வந்து பெரிய உயரம். அவர் அந்த இடத்துல கடந்து வந்துட்டார், ஜெயிச்சிட்டாரு. அவர் அந்த இடத்த கடந்து வந்துட்டார். அருண் விஜய் சார் அப்கமிங்கில் வந்துகிட்டு இருக்காரு. பட் அருண் விஜய் சாருக்கு ஒரு லைஃபாக இருக்கும். சூர்யா சாருக்கு அப்படி லைஃப்லாம் சொல்ல முடியாது. அவர் அந்த லைஃப்லாம் கடந்து வந்து அந்த அவரோட உயரம் வேற அளவுக்கு போயிடுச்சு. இவருக்கு வந்து அருண் விஜய் சாருக்கு வந்து அப்கமிங்கில் நல்ல படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சாருக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கிரியேட்டர் கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்கார கூட அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், ஹார்ட் ஒர்க் பண்ணார்.
பொதுவாக இந்த சண்டை காட்சிகள் பாலா அவர்களுடைய படத்தில் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய படமாக இருக்கும். நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது என்ன மாதிரி? சில்வா மாஸ் இருந்ததுலாம் எனக்கு அந்த மேலே பலான படத்துல வந்து கொஞ்சம் ராவாக தான் இருக்கும் போயிட்டு. பட் இதுவும் அப்படி தான் பட்டு கமர்ஷியலாக இருக்கும் போயிட்டு. பட் ஆனால் சில்வா மாஸ் வந்து எப்பயுமே அவருடைய படங்களை பார்த்து ரொம்ப முதல்ல வந்து சேஃப்டிக்கு பார்ப்பாரு. அவர் ஃபைட்டில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குது, அதே நேரத்தில் சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்ப்பாரு. இப்போ சில்வா மாஸ் இந்த படத்தில் வந்து சிறப்பாக பண்ணியிருப்பார். ஏன்னா இதுக்கு தாரைத்தப்பட்டையில் வந்து சசிகுமார் அவர்களுக்கு கை ஒடிஞ்சு போச்சு, இவர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளுமே இருந்துட்டு இருந்தது. அது எனக்கு தெரியல, பட் அப்படி நடந்துதான் தெரியல. இப்போ இதில் கூட நீங்கள் வணங்கான்னு சொல்லி கூட அருண் விஜய் சாருக்கு வந்து கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் இருந்தார். வணங்கானில் தான் ஏற்பட்டுருச்சுங்களா செய்தி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அவர் பைக் ரைடு போகும்போது அந்த வீட்டில் டெஸ்ட்டில் இருக்கு. அது ஏதோ வந்து சொல்லுவாங்க காக்கா உட்கார பணம் போகிற கதையா, ஏதோ ஒன்று நடக்க ஏதோ ஒன்று. அது எல்லாருக்கும் மைண்ட் செட் என்ன பாலா என்ன பண்ணணும் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அது உளவியலான ஒரு எல்லாருக்கும் உளவியலாக வந்து அந்த மாதிரி நம்ம பாலா பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை அதை சம்மந்தப்படுத்தி இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் தீவிரமாக அரசியல் பேசிட்டு இருக்காரு. இது எப்படி சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து அவருடைய பேசுகிற அரசியலுக்கு பிறகு அந்த ஒரு படைப்பு அப்படிங்கிறது வெளியில் வருது, அவருடைய படைப்பு. அதுக்குடைய எதிரொலியாக சில விஷயங்கள் நடக்கும். இது சினிமாவுக்கு நல்லதா? சினிமா அதெல்லாம் தாண்டி ஆம்சாங் அவருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் அது. அவர் அண்ணன் தம்பியாக பழகிருக்காரு. அவருடைய அண்ணனுக்கு ஒரு இழப்பு பண்ணும்போது அவருடைய எதிர்வினை தானே இது. இது நீங்கள் அரசியலெல்லாம் பார்க்காதீங்க. அரசியலாக ரஞ்சித் சார் பேசிட்டார் அப்படின்லாம் நான் பார்க்கலன்னா அவர் எதிர்வினை அவ்வளோதான். அவர் நேசித்து ஒரு ஆளுக்கு ஒன்று நடந்துருச்சு, அதுக்கான எதிர்வினை. அது எல்லாரும் இப்போ என் வீட்டில் இப்போ ஒன்று நடந்தேன், நான் எனக்கு கொஞ்சம் கோவம் வரதானே செய்யும். அது மனித இயல்பு தானே, அப்படி தான். அதெல்லாம் இல்லை, இது நடந்திருந்தாலும் ஒரு பக்கம் அரசு வந்து தீவிரமாக கைதுகளும் என்கவுண்டர்களும் நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதை பற்றி எதுவுமே அவங்க செய்யலை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு போக்கை இவர் வந்து தொடர்ந்து சத்தமாக பேசுறது மூலமாக காட்டுறாரோ நினைக்கிறாங்க, மற்றவங்க நினைக்கிறாங்க. இல்லை, அது எல்லாருக்கும் உள்ளது தானே. அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்யலாம்னு நினச்சி பண்ணலாம். நான் வந்து அவருடைய கோபத்தை வந்து தப்பாக அடைக்கல. அது அவருக்குமான ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இறந்தப்போ வந்து கதறி அழுத இருக்குது. இப்போ அவள் நெருக்கமாக இருந்திருக்காங்க. அவருக்கு ஒன்று நடந்திருக்கணும் போது அவர் எதிர்வினையாற்றுறது தப்பு இல்லைன்னு தோணுது. பட் அதை தாண்டி மற்ற அரசியல் பேசுறதுக்கு நான் விரும்பலாம். அது அரசாங்கம் செய்ததா செய்யலையா அந்த இதுக்கு நான் போகல. அவர் தனி மனிதனாக அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதோட எதிர்வினை, அவ்வளோதான். இல்லை, அது படம் வந்து படத்துக்கு எதிராக ஒரு குரூப் அதுக்கு பிறகு வந்து கிளம்புவாங்களே. இப்போ நீங்கள் அப்போ தயாரிப்பாளராக நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? அப்படிலாம் இருக்காது சார். நல்ல படமாக இருந்தால் ஓட போகுது, இது என்ன அதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சோசியல் மீடியா வச்சு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியாவில் ஒரு குரூப் அது. நீங்கள் சோசியல் மீடியா தான் நம்ம உலகம், நம்ம பேச முடியாது. மக்கள்கிட்ட போய் சேராது. நல்ல படமாக இருந்தால் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. எந்த படம் இது வரைக்கும் ஓடாமல் இருந்தது? ஒரு தனிநபர் வந்து பிடிக்கலன்றதா எந்த படம் ஓடாமல் இருந்தது? இல்லை, இது வந்து பாம்பேல வந்து இது ஒரு பெரிய கலாச்சாரமே மாறுச்சு. அதாவது எந்த படங்களை வந்தாலும் அவங்க வந்து அதுக்கு ஒரு சாயம் பூசி அந்த படத்தை ஓட விடாம அப்படி சொல்லி நல்ல படம் இந்த படம் ஓடாமல் இருந்துச்சு. அந்த கதை சரியில்லாமல் இருந்ததுக்கு ஓடாமல் இருந்துங்க, அவ்வளோதான். மக்கள்கிட்ட எல்லாம் நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதில் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை சினிமாவில். அது நல்ல படமாக இருந்தால் ஓட போகுது, அவங்க. இப்போ இந்தியன் 2 படம் பார்த்துட்டிங்களா? நீங்கள் பார்த்துட்டேன். எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்து என்ன? இதில் கருத்து என்ன சொல்ல முடியாது. நானும் ஒரு தயாரிப்பாளர், ஏன்னா இதில் போய் என்ன கருத்து சொல்கிறது? நல்ல படம் வந்து எடுக்கிறோம். இல்லை, அது ஒரு பக்கம் ஒரு படத்தை பற்றின வேறு வேறு கருத்துக்கள்லாம் பேசுகிறாங்க. கருத்து வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கான். உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது. பட் எல்லாருமே எனக்கு கெட்டு போகணும்னு சொல்லி படம் எடுப்போம், நல்லா இருக்குன்னு சொல்லி தான் எடுக்கிறான். சில நேரங்கள் அப்படி வந்து மக்களுக்கு பிடிக்காத ஒரு படமாக எடுது. எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி தான் ஒரு படத்தை எடுக்கிறேன். நான் காசு போட்டு நான் எத்தனை கோடி போட்டு எடுக்கிறேன்னா எனக்கு பிடிக்காத ஒரு படத்தை எடுப்பேன், பிடிச்ச படத்தை மக்கள் ரிசீவ் பண்ணிக்கலன்றது வந்து ஒரு படத்தை மக்கள் ஏற்றுப்பாங்க, ஒரு படத்தை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு டைம் டிஎம்கே வருது, ஒரு பக்கம் ஏடிஎம்கே வருது, அதுக்காக இவங்க போய் அவங்க அப்படிலாம் கிடையாது. இல்லை, இதில் வந்து பொறுத்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை வந்து அதில் வந்து போடுறாங்க. அதை வந்து மீண்டும் எடுக்க முடியல அப்படிங்கிறது போது ஒரு பெரிய பொருளாதார முடக்கம் தானே ஏற்படும். அதுக்காக நம்ம அது இருக்கதான் செய்யும், அது தொழில் இருக்கதானே செய்யும். அது இல்லாமல் அப்படி அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு கேட்குறேன். இந்த மாதிரி தயாரிப்பு நிறுவனம் தான் அது முடிவு செய்யணும். எப்படி எதிர்கொள்ள போகணும்? அவங்க முன்னாடியே படம் பார்த்துருப்பாங்க, அவங்க பிஸ்னஸ் பேசியிருப்பாங்க, அவங்க கதை கேட்டிருப்பாங்க, கதை கேட்டு தானே தீர்மானிச்சிருப்பாங்க. அது அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும். இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் இல்லையே, தனிப்பட்ட நபரோட விஷயம் இல்லை. இப்போது பெரிய நல்ல கலைஞர் திரு பார்த்திபன் அவர்கள் அவருடைய படைப்பையும் அவருடைய நடிப்பையும் நம்ம பார்த்து வியந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவர் டீன்ஸ்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இது வந்து ரொம்ப ஏதோ விளையாட்டுத்தனத்துக்கும் ஒரு சின்ன நாட்டை வச்சுட்டு படம் 3/4 மணி நேரத்தை 1 மணி நேரம்லாம் சும்மா இதாக போயிட்டு இருக்கு. அதை எப்படி அதை நம்ம ஆடியன்ஸ் அப்படி பார்த்திபன் சார் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவர் ஒவ்வொரு புது முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அதாவது நீங்கள் அவர் படங்கள் வந்து ஒத்த சிறப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு கதை திரைக்கதர்சனம் டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே அவர் ஒரு புது முயற்சி அட்டன் பண்ணார். அவர் வந்து அவருடைய செயல்களே வந்து ஒரு gift கொடுக்குறதுனா கூட அதில் மற்றவங்கள்ட்ட நம்ம வேறு படம் இல்லை நடிச்சு இப்போ டீன்ஸுக்கு வந்து ரெண்டு கருத்து இருக்கு. இப்போ இல்லை அதான் சொல்கிறேன். நீங்கள் கருத்துன்றது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டா வெற்றி படம், ஏற்றுக்கலைன்னா தோல்வி படம், அவ்வளோதான். நீங்கள் அவருடைய கருத்தை வந்து இந்த கருத்து வந்து அவருக்கு பிடிச்ச படம் தான் எடுத்திருக்காரு. மக்கள் ஏற்றுக்கலை, அவ்வளோதான். மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கலைன்றதான் வெற்றி தோல்வின்றது. அதுக்காக மக்கள் ஏற்றுக்கிட்ட படம்லாம் நல்ல படம் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? 100 கோடி வசூலாச்சு ஒரு படம், அது நல்ல படம் ஏற்றுக்குவீங்களா? அப்படி கிடையாதுல்ல. ஒரு படம் எதுக்காக ஓடுதுன்னு யாருக்கும் தெரியாது. தோல்வின்றதுனால வந்து அந்த படம் மட்டமான படம் சொல்லுவீங்களா? ஹேராம் வந்து எப்படி படம், ஏன் ஓடலை யாருக்காவது தெரியுமா? அது அப்படி மக்களோட ரசம் அந்த காலகட்டத்துக்கு மாறுது. ஓடுனா வெற்றி, ஓடலைன்னா தோல்வின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்காக அந்த படத்தை வந்து நம்ம வந்து தப்பான படம்னு சொல்லிட முடியாது. இப்போ அவர் வந்து அதை பற்றி பேசும்போது இந்த மாதிரி தமன்னா இருந்தால் அந்த படம் ஓடி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சிருக்காரு. அது அவருடைய ஆதங்கத்தை சொல்றாரு. அதாவது அப்படி ரசிகர்களுடைய மனநிலை அப்படி இருக்குன்றது மாதிரி சொல்றாரு. இது வந்து சார் எல்லாருடைய மனநிலை இது ஒரு ஆதங்கத்தில் சொல்றது, தவறலாம் நம்ம சொல்றோம். இந்த வருஷம் தொடங்கி கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ஆயிடுச்சு. கடந்த 6 மாதங்களாக வெளிவந்த திரைப்படங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கும் இந்த தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நல்ல படமாக இருந்திருக்கு. அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லுங்க. இல்லை, நிறைய படங்கள் வந்து தோல்வி படங்கள் தான், அதை ஒத்துக்கிட்டு நம்ம மறுக்க முடியாது. பட் நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கணும். இனிமேல் கதைகளுக்கு சரியாக தேர்ந்தெடுக்கணுன்றது தான், அது பகிரங்கமாக நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். மக்களுக்கு விருப்பமான படங்கள் நம்ம பண்ணுறது இல்லைன்ட்டு நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். இனிமேல் நம்ம அதை மாற்றிக்க வேண்டியது. சரியான படங்கள் இந்த மாதிரி நம்ம மக்களுடைய மக்களுக்கு தானே படம் பண்ணுறோம். அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை பண்ணிட்டு போக வேண்டியது. நம்ம வந்து இனிமேலாம் மாற்ற முடியாது. இவங்களோட போக்கை வந்து மாற்ற முடியாது. இப்படி நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லி மாறுவாங்க. அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை பண்ணிட்டு போக வேண்டியது. என்னோட தாட்ஸ் அதுதான். இப்போ கருடன், மகாராஜா இந்த 2 படங்கள் தான் வந்து பேசப்பட்டு இருக்கு. இதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன? அதே சொல்கிறேன், நல்ல படம் ஓடி இருக்கு, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. கருடன் வந்து இதில் வந்து சசிகுமார் மெயின் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்து அவர் ஒரு கேமியோ மாதிரி அந்த படத்தில் வர்றார் கருடன். இது வந்து ஒரு பெரிய அவருக்கு உதவி செய்கிறதுக்காக இவர் தன்னை வந்து ஒரு கேமியோ ரோலுக்கு உள்ள ஆட்படுத்திக்கிட்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா? அவருக்கான வியாபாரம் பாதிக்கும்ல? அப்படிலாம் கிடையாது. அவருக்கு இதில் ஒரு வியாபாரம் ஆகுறாரு. சசிகுமார் சார் உள்ளே வந்து அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் தான். அது அவருக்கு ப்ளஸ்ன்றீங்களா, சூரிக்கு ப்ளஸ்ங்க? 2 பேருக்கும். சூரிக்கும் ப்ளஸ் அந்த படத்தினால. இதனால வந்து படம் ஓடினதுக்கப்புறம் சசிகுமார் சாருக்கும் அது ப்ளஸ் தானே. சசிகுமார் சாரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து படத்தில் நல்லா இருந்தது. அந்த வழக்கமாக வந்து அவர் வந்து நட்புனா சசிகுமார், நண்பர்களுக்கான ஒரு சசிகுமார் ஆடியன்ஸ் மைண்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகி. ஸோ அப்படி அவர் வரும்போது அந்த படத்துக்கு அது ஒரு பெரிய பலமாக தான் இருந்தது அந்த படத்தோட வெற்றிக்கு. அது அவர் சூரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராது. சூரிக்கும் அது பலமாக இருந்தது, சசிகுமார் சாருக்கும் அது ஒரு பலமாக இருந்தது. சேம் இப்போ இனிமேலாம் வந்து அப்படி தான் பண்ண முடியும். நீ மல்டி ஆர்டிஸ்டோட படம் தான் ஓடும். தனியாக இண்டிவிஜுவலாக நீ நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் எனக்கு எல்லாம் சேர்ந்து அப்படியா? நீ தனியாக வந்து நமக்கு பிஸ்னஸ் வரும் அப்படின்னு. அதான் பிஸ்னஸ் மாடல் மாறி போச்சே. நல்ல கதை. ஆனால் இதே நீங்கள் சொன்ன இந்த மல்டி ஸ்டார் படங்கள் அப்படிங்கிறது வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கே அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சோ? ஆமாம், மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ரஜினி சாரோட முந்தைய பிஸ்னஸ் பாருங்க, இப்போ உள்ள பிஸ்னஸ் பாருங்க. இப்போ கன்னடாவில் ஒரு ராஜ்குமார் சார் இருக்கும், அவருக்கான பிஸ்னஸ் அடிஷனல் ஆகுது. மலையாளத்துலேருந்து பகத் பாசில் போடும்போது அவருக்கான பிஸ்னஸ் சேருது. நம்பராக வந்து பெருசாகிடுதுல. அந்த பிஸ்னஸ் யாருக்கான பிஸ்னஸ் ஆகுது? அடிஷனல் இல்லை இருந்தாலும் ரஜினி சாருக்கான பிஸ்னஸ் ஆகுதுல. இது விக்ரமில் உருவான ஒரு ட்ரெண்டு. அதை அப்படியே பிடிச்சிட்டு வராங்க. சரி, அப்படின்னாலும் இவருக்குடைய சம்பளம்னு பார்த்தா அதுவே ஒரு 300 கோடிலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா? உண்மையில அது என்ன? இந்த சம்பள விஷயத்தில் வந்து நான் வந்து கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. ஏன்னா அது விருப்பப்படுறோம் கொடுக்குறோம். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க மாட்டேன். என்னால் வந்து அந்த லெவலுக்கு போக முடியாதுன்ட்டு எனக்கு தெரியும். விருப்பம் உள்ளவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்குறாங்க. அவங்க கட்டாயப்படுத்தி இவரை கொடுக்கணும், இல்லை கொடுக்கலன்னா மேலே கேஸ் போட நான் சொல்கிறாங்க. நம்ம விரும்பி தானே போய் கேட்குறோம். நீங்கள் அதான் சொல்கிறோம்ல, தயாரிப்பாளரை வந்து நம்ம வந்து ஒரு டெக்னீஷியனாக என்னைக்கு பார்க்குறோமோ அன்றைக்கி தான் இந்த சினிமா வந்து உருப்படும். தயாரிப்பாளர் இப்போ வரைக்கும் ஃபினான்சியராக தான் ரோல் இருக்குது. இந்த ஃபினான்சியர் ரோல் வந்து அவங்க டெக்னீஷியனாக மாறணும். தயாரிப்பாளர்ன்றது ஒரு டெக்னீஷியன். ஒரு படத்துக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட்டை போட்டால் இவரை வச்சு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண முடியும், எத்தனை ஏரியா போகும், இந்த கதை எந்த அளவுக்கு போகும், இந்த கதையை வச்சு செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், இந்த செட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ மேஜர் டெக்னீஷியன் தயாரிப்பாளர். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது தயாரிப்பாளர் ஒரு ஃபினான்சியராக மட்டும்தான் பார்க்குறோம். பணம் கொடுக்குற ஒரு ஆளாக பார்க்குறோம். அந்த நிலை மாறினா சினிமா நல்லா இருக்கும். பாரதி ராஜா சார் எப்படி இருக்காரு? எப்போ பார்த்தீங்க? 5 days முன்னாடி பார்த்தேன். வயோதிகம் அதை வேண்டி நல்லா இருக்காரு. இப்போ அவரை வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவு இருந்தது? டைரக்ட் பண்ண வைக்கணுன்றது பிளான் பண்ணோம். பட் அதுதான் அந்த ஸ்கிரிப்ட் தான் ஒரு சிக்கல் இருந்ததுல்ல.
உங்களுக்கு தெரியுமில்ல அந்த குற்றப்பரம்பரைன்றது இன்ன வரைக்கும் அது அந்த இது பொன்னியின் செல்வன் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு ஆனா வந்து பாலா சாரும் பாரதிராஜா சாரும் சேர்ந்துட்டாங்க, அவங்க பேசி சமரசம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. ரைட்டர் 2 பேருக்கு பிரச்சனை இல்லை. ஏலராமூர்த்திக்கும் ரத்னகுமார் சாருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை. யார் ஸ்கிரிப்ட்னு அவங்களுக்கே ஒரு ஃபைனலுக்கு இல்லை. அப்புறம் நீங்க எப்படி எடுப்பீங்க? அந்த சிக்கல் இருக்குல்ல. இந்த மனக்கவலையா பாரதிராஜா சாரை வந்து முடக்கி இருக்குமோ? அப்படிலாம் அதெல்லாம் அவர் ஜாலியா இருக்காரு. அதெல்லாம் அப்படிலாம் அவர் வந்து எதுக்காகவும் அவர் தன்னை வருத்திக்க மாட்டார். அவர் அதெல்லாம் ஜாலியாக இருப்பார். எப்பவும் ஜாலியாக இருப்பார். அவருக்கு என்ன இப்போ நல்லா நடிக்கிறாரு, நிறைய படங்கள் நடிக்கிறாரு. தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இயக்குனர். அவர் என்ன வந்து பல நூறாண்டுகள் நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. அவர் ஹாப்பியாக இருக்காரு. நீங்கள் பாலா சார் இந்த படத்தை நீங்கள் டேக் ஓவர் பண்ண உடனே இண்டஸ்ட்ரியில் முழுக்க ஒரு பேச்சு வந்து அடிபட்டது. ஏன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஏன் இப்படி ஒரு பாலாவை படத்தை கையில் எடுத்து ஒரு சிக்கலில் மாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. நீங்கள் எப்படி அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்படி தான் எனக்கு சிம்பு படத்துலையும் சொன்னாங்க. பட் அப்படிலாம் கிடையாது சார். நம்ம ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுறோமோ அது. பாலாண்ணன் வந்து ஒரு நல்ல இயக்குனர், எனக்கு அது தெரியும். அப்படிதான் சொன்னேன். எனக்கும் எல்லாம் ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க, மாட்டிக்காதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் நான் இது வரைக்கும் எனக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர்கிட்ட எனக்கு நல்ல அனுபவங்கள் தான். அவரோட பழகின நாட்கள் சந்தோஷமான நாட்கள் தான். எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒவ்வொருத்தரும் அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் சரியாக இருக்க மாட்டாங்க. நமக்கு என்னமோ அது கடவுள் கிஃப்ட்டு நினச்சிக்க. நம்மக்கிட்ட வந்து நம்ம நான் எப்படி நினச்சிப்பேன்னா, நான் சரியாக இருந்தேன்னா மற்றவங்க சரியாக இருப்பாங்க. நம்ம சரியாக இருக்கும் முதல்ல நம்மளை சரி பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் மற்றவங்க சரியாக. நம்ம சரியாக இருந்தோம்னா மற்றவங்க சரியாக இருப்பாங்கன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இல்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு யார் நம்ம சிம்பு வச்சு வி ஹவுஸ் எப்போ வந்து அடுத்த படம்? அவருக்கான டைம் அதான், அவருக்கான ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அவருக்கு நேரம் இருக்கணும். அவர் இப்போ அந்த தக்கலைக்கில் இருக்காரு. அடுத்தடுத்த லைன் இப்போ அவருக்கு நிறைய படங்கள் வரிசையில் இருக்குது. நேரம் வரும்போது பண்ணுவோம். இவங்களை வச்சு பண்ணணும் அவங்கள வச்சு பண்ணணும்ன்றதுலாம் வந்து ஒரு பிளானிங்லாம் கிடையாது. ஒரு கதை வரும்போது இந்த கதைக்கு ஒரு தேவைப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அப்ரோச் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். சிம்புவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஒரு இளம் நடிகர், இப்போ அவங்க தனுஷ் சிம்பு 2 பேரும் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தனுஷோட கிராஃப் வேற மாதிரி இருக்குது, சிம்புவோட கிராஃப் வேற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிம்பு வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். நான் இல்லை யார்கிட்ட கேட்டாலும் சிம்பு வந்து மிகச்சிறந்த நடிகர். கொஞ்ச நாள் நடிக்காமல் இருந்ததுனால அவர் கிராஃப் கொஞ்சம் இறங்கிடலாம். பட் தொடர்ந்து ஒரு 5-6 படம் நடித்தாருன்னா அவர் வேற லெவலில் போயிடுவார். ஏன் அவர் அது எங்கே அவர் தேக்கம் இல்லை? தேக்கம் ஏற்பட்டது வந்து இடையில மாநாடுக்கு முன்னாடி இருந்தது. மாநாடுக்கு அப்புறம் அவர் சரியாக தான் இருக்கார். பட் அது எதனால நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு சரியாக தான் இருக்கார். மாநாடுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 தலை பண்ணார். அப்புறம் இந்த படம் பண்ணார், நம்ம வெந்து இந்த காடு பண்ணார். இப்போ தக்லை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணார். 48 அந்த தேசிங்கராஜாவோட ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணார். அது கொஞ்சம் டிலே ஆச்சு. அது எதனால அதுக்காக காத்திருந்தாருக்கா, உடம்ப குறைச்சாருக்காக மெனக்கட்டாரு. அந்த டிலே தான். பட் அதுக்காக வெயிட் பண்ணாமல் இருந்தாலும் என்ன ஒரு 2 படம் பண்ணியிருப்பாரு. தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 படம் பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருவாரு. அதுதான் அவர் ஏன் அங்கே போகவே முடியலையே? அவர் போவார், அதுக்கு நேரம் வரும். அதாவது அதான் சொல்கிறேன், படம் அவருக்கு அமைஞ்சது அப்படி அமைஞ்சிருச்சுன்ற. அப்போ நீங்கள் மாநாடுக்கு அப்புறம் இமீடியட்டாக வந்து 10 தலை முடிச்சாரு. 10 தலை முடிச்சாலும் வெந்தனித காடு ரிலீஸ் ஆச்சு. வெந்தனித காடு முடிஞ்சவொடனே கொஞ்சம் அந்த பிரேக் வந்து 48ன்ற நம்ம ஒரு பெரிய படம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் அவருக்கு வந்தது. அப்போ அந்த படத்தை கமிட் பண்ணிட்டேன். அந்த படத்துக்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து டிலே ஆச்சு. அது ஏதோ ஒரு காரணம் தள்ளிப்போ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம், இது தக்லை நடிப்பும் தக்லை போனார். தக்லை இப்போ முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா அடுத்த படத்துக்கு போகிறாரு. இயற்கையாக அவருக்கு அந்த மாதிரி டிலே பண்ணிடுச்சா என்னன்றது தான் நம்ம அவரால் எனக்கு இந்த சமயத்தில் டிலே ஆனது மாதிரி எனக்கு தோணலை. அது எப்படி நடக்குதுன்னு நமக்கும் தெரியல. நம்ம என்ன நடக்குதுன்னு அவருக்கு தான் தெரியும். பட் என்னோட பார்வையில் அவர் வந்து தொடர்ந்து ஒரு 4-5 படம் தொடர்ந்து நடிச்சாருன்னா அவர் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடிப்பாரு. ஏன்னா அவருடைய ஸ்ட்ரென்த்து அவருடைய ஃபேன்ஸ் தான். சிம்புவோட ஸ்ட்ரென்த் வந்து அவர் ஃபேன்ஸ் தான். அதான் பெரிய ஆச்சரியம். அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. பட் மற்ற யாருக்குமே கிடைக்காத ஒன்று. அவர் நீங்கள் 10 படமே பண்ணாமல் வீட்டில் இருந்தாலும் அந்த ஃபேன்ஸ் அப்படியே இருப்பாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட அஜித்துக்கும் அப்படியான ஒரு ஃபேன்ஸ் இவருக்கு. அது எப்படி நடக்குதுன்னு கேட்குறேன். பெரிய மேஜிக் தான் அது. ரொம்ப நீங்கள் படம் பண்ணாமல் இருக்கும்போதே மாநாடு டைமில் அவ்வளோ வெறித்தனமாக தான் அந்த ஃபேன்ஸு. ஸோ ஸ்டில் இப்போவும் அந்த ஃபேன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வந்து இவர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணாருன்னா தமிழ் சினிமாவில் அவர் இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல இருப்பார். சம்பளம் அதிகமாக கேட்குறாரு அப்படி பண்ணாங்க. கேட்க வேண்டியது இல்லை, கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துடுவாங்க தயாரிப்பாளர். நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் கேட்க வேணாம், நீங்கள் தொடர்ந்து உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து தயாரிப்பாளர் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் சரியான ஒரு முறையாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறத விட கொடுக்க வைக்கணும். அது சிம்பு ரியலைஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்களுக்கும்
அஜித் அவர்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய படம் நடித்தாலும் நடிக்காட்டியும் ஒரே லெவல், கிட்டத்தட்ட இப்போ சிம்பு மாதிரி சொல்லுவீங்க. இப்போ ரஜினியோட இடத்துக்கு அஜித் வந்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? யாரோட இடத்துக்கும் யாரும் வர முடியாது, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு காலகட்டத்திலையும் எம்ஜிஆர் சார், சிவாஜி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரஜினி சார், கமல் சார் இருந்தாங்க, அப்புறம் விஜய் சார், அஜித் சார் இருந்தாங்க, அப்புறம் சிம்பு, தனுஷ் வந்தாங்க. அப்படி ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் வந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க இடத்த அவங்க பிடிக்கிறாங்க, அவங்க இடத்த அவங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படித்தான் விஜய் சார் வந்து பிசினஸில் பீக்கில் இருந்தார். திடீர்னு பார்த்தா விக்ரம் படம் ஒரு படம் ஓடிச்சு, கமல் சார் மேலே போயிட்டாரு. அப்புறம் திரும்ப அடுத்த படம் ரஜினி சார் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். அண்ணா தெரியலன்னா அடிச்சு அவர் தூக்கிட்டு வந்துட்டார். அடிச்ச படம் ஜெயிலில் இல்லை. இங்கே எந்த படம் ஓடுதோ அந்த படம் அவங்க ஸ்டார், அவ்வளோதான். அதான் சொல்ல, இனிமே வந்து கதை நல்லா இருந்தால் அவங்க வந்து பெரிய ஹிட் அடிக்கலாம், அவ்வளோதான். கதை நல்லா இருக்கலாம். நீங்கள் லவ் டுடேன்னு ஒரு படம் எதிர்பார்த்துருவீங்களா? அந்த ஹிட்டு அவர் ஒரு படத்துலேயே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு. படம் ஓடிச்சுன்னா அவங்க இப்போ சிம்புக்கு அப்படி தானே, மாநாடு ஓடிச்சு, மாநாடு ஓடினதுக்கப்புறம் அவர் கேப் ஆயிடுச்சு பெரிய. ஆனால் என்னன்னா வந்து மாநாடுக்கு அப்புறம் அவருடைய துரதிஷ்டமாக என்னதில்லை, இவர் ஆல்ரெடி கமிட்டான படத்தை தான் பண்ணார். மாநாடுக்கு அப்புறம் பண்ணது வந்து இந்த காலம் சரி ஆல்ரெடி கமிட்டான தான். அந்த வெற்றியோட லெகசியோட அவர் பண்ணாரு. அதை வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ணல. இப்போ மாநாடோட வெற்றியை வந்து அவர் மாநாடுக்கு அப்புறம் வேற படத்தை அவர் கமிட் பண்ணியிருந்தாருன்னா பெரிய சம்பளம் வாங்கியிருப்பாரு, அப்படி போயிருப்பாரு. இது ஆல்ரெடி கமிட்டான படத்தில் அவர் நடிச்சு கொடுத்தாரு. அங்கதான் அவருக்கு வந்து ஒரு செட்பேக் ஆனது. மாநாடுக்கு அப்புறம் அவர் ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் கமிட் பண்ணி போயிருந்தாருன்னா அவர் கேரியர் வேற மாதிரி போயிருந்தார். இப்போ பெரிய நல்ல கலெக்ஷன் பண்ணக்கூடிய பெரிய மாஸ் ஹீரோவா இருக்கிற விஜய் வந்து அதை விட்டுட்டு நேரடியாக ஒரு அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு இழப்பு தானே. தமிழ் சினிமாவுக்கு இழப்பு. ஆனா அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல, தமிழ் சினிமாவுக்கு இழப்புன்றத எல்லாருமே ஏற்றுக்க தான் வேணும், அது மறக்க முடியாது. விஜய் சார் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாங்கன்னா கூட ஒரு 500 கோடி டர்ன் ஓவர் ஆகுது தமிழ்நாடுக்கு. அது தமிழ்நாட்டுக்கும் லாபம் தானே, அது டாக்ஸ் போதில் கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே லாபம் தான். விஜய் சார்னால வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான், தமிழ்நாட்டுக்கும் லாபம் தான். அது டாக்ஸுக்கும் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தாங்க. ஸோ அவர் அரசியலுக்கு வரணுன்றது அவருடைய ஆர்வம், அவருடைய விருப்பம். அவர் எனக்கு மக்கள் செஞ்சதுக்கு நான் திரும்ப அவங்களுக்கு ஏதாவது செய்ய நினச்சி வரலாம், அது நம்ம தடுக்க முடியாதுல்ல. உங்களுடைய விருப்பத்தை எப்படி நான் தடுக்க முடியும்? நான் என்ன பண்ண நான் தானே முடிவு எடுக்கணும். அவர் என்ன பண்ணுன்றது முடிவு எடுத்துருக்காரு, அதை நோக்கி நகர்றாரு. அதில் ஒரு வெற்றி பண்ணணும், வாழ்த்துவோம். சரி, இப்போ வந்து விஷாலும் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இவரை பார்த்துட்டு சிவகார்த்தியின் குரூப்ல இருந்து அவங்களும் ஒரு அரசியல் நகர்வை எடுத்து வைக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிட்டாங்க, எங்க போய் முடியும்? எங்க போய் முடியும்னா யாருக்கு பெருசா ஓட்டு கொடுத்தா ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதான். தீவிரமா விஷால் வந்து அறிக்கை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது அவருக்கு சொன்னது அவர் சரிதான். அவர் சொன்னது வந்து உண்மைதான். ரொம்ப காலமா போராடிக்கிட்டு இருக்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேன்றது. இல்லை, கடந்த ஆட்சி பண்ணியிருக்காங்க, சினிமாவுக்கு பண்ணியிருக்காங்க, இந்த ஆட்சிக்கு பண்ணலை அப்படிங்கிறது ஓப்பனா சொல்றாரு. அப்படி சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசு வந்து சினிமாவில் தலையிட வேணாமே அப்படின்றாரு. நீங்கள் கடந்த ஆட்சிகளில் வந்து அரசு வந்து சினிமாவில் தலையிடல, இந்த ஆட்சியில் நீங்கள் தலையிட வேணாம்னு சொல்றது அவர் விஜய் என்ன சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேற யார் சினிமாவில் வந்து தலையிட, உதயநிதியை சொல்றாருன்னு நினைக்கிறேன். சொல்றாரு நினைக்கிறேன். ஆனா கடந்த ஆட்சியில வந்து சினிமாவை கண்டுக்கவே இல்லையே, சினிமாவில கஷ்டப்பட்ட போதும் கண்டுக்கவே இல்லை. அது கஷ்டப்படும் போதெல்லாம் கண்டுக்கலாம்ல, இல்ல கண்டுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா அரசாங்கமும் நம்ம போய் கோரிக்கை வைக்கும் போது அவங்களால முடிஞ்ச போன பீரியட்ல வந்து மானியம் கொடுக்கத்தான் செஞ்சாங்க தயாரிப்பாளருக்கு. எடப்பாடியார் பீரியட்ல வந்து மானியம் கொடுத்தாங்க இல்லையே. பல 4 வருஷத்தை அரசு விருதுகளவே அவங்க வந்து தாமதமா தானே கொடுத்தாங்க. அது நடந்துச்சு. அரசு விருது வந்து அம்மையார் காலத்துல இருந்தே வந்து, அந்த பிரசித்தி அம்மையார் காலத்துல இருந்தே அரசு விருது வந்து தடுத்துட்டாங்க. அது அவங்களுக்கு சினிமா மேலே ஒரு கோபமா என்னன்னு நிறுத்திட்டாங்க. பட் செய்ய நம்ம போய் ஒரு கோரிக்கையை வச்சோம்னா அதை கன்சிடர் பண்ணாங்க. இப்போ மானியம்லாம் கொடுக்கத்தான் செஞ்சாங்க, நீங்கள் தயாரிப்பாளருக்கான மானியம் கொடுக்கத்தான் செஞ்சாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு தான் மானியம் படம் பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் கோரிக்கை கொடுத்தா செய்வாங்க. அவர் விஷால் சொல்றது வந்து என்னன்னா, அரசு தலையீடு வேணாம் அப்படின்றாரு. இல்ல, அப்ப அவருக்கு நேரடியா உதயநிதிக்கும் விஷாலுக்குமான நம்ம ஏன் பார்க்கணும்? இல்ல, அவருடைய படத்தை வெளியிட கூட உதயநிதி சில முட்டுக்கட்டையில நம்ம வந்து கான்ட்ரோவர்சிகளை போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவர் விஷால் தான் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதைத்தான் நானும் சொல்றேன். இப்போ அவர் சொல்றதை நான் சொல்றேன். அதாவது அரசு வந்து சினிமாவில் தலையிட வேண்டாம், அரசு வந்து நீங்க தலையிடும் போது என்ன ஆகுதுன்னா, அதிகாரம் உள்ள வரும்போது பாதிக்கப்படுறோம் அப்படின்றத சொல்றாரு. அது எல்லாருக்கும் இருக்க ஆதங்கம் தான். எனக்குமே அந்த ஆதங்கம் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்குது. அரசு வந்து தலையிட வேணான்றதான் எல்லாருடைய ஆதங்கமும். அதிமுக பிரிவில் அது இல்லை. திமுக பிரிவில் வந்து இருக்குன்னா அதை வந்து அது அவங்க கன்சிடர் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அதை நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதை அவங்க கன்சிடர் பண்ணலாம். அதை சொல்லிட்டு அவர் கோரிக்கையாக வைக்கிறாரு. இதில் வந்து உதயநிதி அவர்களுக்கும் மோதல் இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ரெட் ஜெயின்ட்ட ஒரு படத்தை கொடுத்தா அவங்க வந்து சரியாக அதை வந்து விநியோகம் செய்துட்டு அதில் வர்ற லாபத்தை சரியாக பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. எனக்கு நடக்கலை, நான் எந்த படமும் கொடுக்கல, எனக்கு நடக்கலை, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஒருவேளை கொடுத்தவங்க அப்படி சொன்னாங்கன்னா சந்தோஷம். எனக்கு
நான் எந்த படமும் ரெட் ஜெயினில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல. எனக்கு 2-3 தயாரிப்பாளர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க அப்படி பண்றாங்க. கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். மற்ற யாரும் கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க. ரெட் ஜெயின் கொடுக்குறாங்க, ரைட்டு. வேற யாரும் கொடுக்கல. இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தரப்பு உள்ள வெளியீட்டு நிறுவனத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுலாம் இருந்தது. படத்தை வெளியிட மாட்டுறாங்க, தியேட்டர்களை ஆக்குபைடு பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இருந்து இவங்க வந்து அந்த மாதிரி இல்லைங்கிறத நமக்கு சினிமாவுக்கு அவங்க பாசிட்டிவான விஷயம். யாரும் ஆக்குப்பையெல்லாம் வச்சுக்கல சார். அவங்கவுங்க ஒவ்வொரு ஏரியாவில் அவங்க வச்சுருக்காங்க. பட் எல்லாருமே அந்த காலகட்டத்துலையும் பணம் கொடுக்க தான் செஞ்சாங்க. என்னன்னா அப்போ பணம் கொடுத்து வாங்கினாங்க. இப்போ யாருமே பணம் கொடுக்குறதில்ல. டிஸ்ட்ரிபியூஷன்னா கூட நீங்கள் ஒரு படத்துக்கு வந்து ஒரு 1 கோடி 2 கோடி அட்வான்ஸ் கொடுப்பாங்க ப்ரொடியூசருக்கு. இப்போ அட்வான்ஸோட கொடுக்குறதில்ல, படத்தை கொடுங்க ஓட்டிட்டு தரேன்றாங்க. இப்போ ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ஓட்டிட்டு கொடுக்கலாம் சார் எல்லாரும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு படம் கொடுத்தீங்கன்னா நான் ஓட்டிட்டு கணக்கு கொடுக்குறேன் தான். ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம செட்டில்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதை எப்படி கொடுப்பீங்க, எங்கேருந்து கொடுப்பீங்க? அதுக்கு இல்லைன்றது தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கல்ல, இவங்க எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த இது இல்லாமல் போச்சு. இப்போ சின்ன படங்களை வந்து வாங்குற திரையரங்குல இருந்து பணம் வரல அப்படிங்கிறது நீண்ட நாள் உள்ள ஓடுனா தானே வாங்குறதுக்கு. எந்த சின்ன படம் இப்போ பெருசாக ஓடிச்சுன்றீங்க கொடுக்குறது? நம்ம கட்டுற கியூப் காசே வராது. அப்புறம் எங்கிட்ட உங்களுக்கு அங்கேருந்து வாங்க நம்ம தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. எந்த படம் ஓடிச்சு கொடுக்கல? இப்போ உங்களுடைய படம் நான் சொல்றது வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், மிக மிக நல்ல அப்போ அவசரம் படம் வந்து, ஆனால் நல்ல படம், ஆனால் ஓடலை. குட் நைட் ஒரு படம் வந்தது, சித்தான்னு ஒரு படம் வந்தது. இந்த மாதிரி படங்கள் வந்து நல்ல ரசிகர்களால் பேசப்பட்டது, மவுத் டாக் இருந்தது. ஆனால் அந்த படங்கள் வந்து ஓடி இருக்கு, சித்தாலாம் ஓடி இருக்கு. ஆனால் அதுக்கான சரியான ஒரு தொகை வந்ததாக அவங்க அப்படி தெரியலையே. சித்தாலாம் கணக்கு கரெக்டாக தானே போச்சுன்னு தானே சொல்லுவாங்க. யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஆன்லைன், சும்மா சொல்கிறோன்னா சொல்லலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். யாரோ ஒரு சிலர் இருப்பாங்க, இல்லை தயாரிப்பாளர்கள்லாம் சில பேர் நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் 1 கோடி அட்வான்ஸ் எனக்கு கொடுக்குறீங்கன்னா, என் படம் ஒரு 50 லட்சம் தான் ஓடிச்சு, 50 லட்ச ரூபா நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். அப்படி தயாரிப்பாளர்களும் சிலர் இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவங்க பணம் கொடுக்கணும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல. இது அதான் சொல்கிறேன்ல, நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கு, அவ்வளோதான். நம்மளை முதல்ல சரி பண்ணிக்கிட்டோம்னா, நீங்கள் இந்தியன் டூவில் சொன்னது தான், நீங்கள் லஞ்சத்துனா உங்கள்கிட்ட இருந்து முதல்ல அவங்களுக்கு அது சரி பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும், அவ்வளோதான். நீங்கள் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்றத விட நம்மளை முதல்ல சரி பண்ணிக்கிட்டோம்னா எல்லாம் சரியாக இருக்கும். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுடைய நிறுவனத்துக்காக நேரம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.